ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல என்ன தகவல் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அ தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படிங்கிற பாடத்தோட ஒரு விளக்கம் தான் பார்க்க போறோம். இது வந்து ஹிஸ்டரி புக் 6த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி புக்ல உள்ள யூனிட் 1ல உள்ள ஒரு பாடம். இந்த பாடம் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாடம். சரியா? ஸோ இந்த பாடத்த வந்து கவனமா பாருங்க. ஏன்னா, இதுல 1, 2 முக்கியமான தலைப்புகளுக்கு கீழ ஒரு சில விஷயங்கள் வந்து குடுத்திருப்பாங்க. யூனிட் 8ல வந்து இந்த பாடம் வந்து கவர் ஆகும். சரியா? இப்போ உள்ள யூனிட் 6ன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டின் வரலாறு, தமிழ்நாட்டின் சிறப்புகள் இப்படிங்கிற டாபிக்ல. தமிழ்லயும் இது கவர் ஆகும். சரியா? அந்த மாரி இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். இப்போ உள்ள யூனிட் 6ல இது கவர் ஆகும். ஸோ நீங்க கன்ஃப்யூஸ் ஆக வேணாம். இத யூனிட் 8ன்னே வந்து நீங்க வச்சுக்கலாம். சரியா? ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னது தான். நீங்க கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. ஜிஎஸ்ல பெருசா அவங்க எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வரல. அதனால நீங்க ஜிஎஸ்ஸ பழைய இதிலேயே வச்சு நீங்க படிங்க. சரியா? ஆல்ரெடி நீங்க எப்படி படிச்சீங்களோ, அந்த மாரியே நீங்க செப்பரேட் பண்ணியே கூட வச்சு படிச்சுக்கலாம். சரியா? அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப எப்படி மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வந்து குடுக்குறோம். சரியா? இப்போ வந்து இந்த பாடத்த வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து கையில வந்து ஒரு நோட், பென் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து முக்கியமான ஒரு பாடம். இந்த பாடம் எப்படி ஆரம்பிக்கும்னா, ஒரு ஆசிரியருக்கும், மாணவருக்கும் உள்ள ஒரு உரையாடல் வந்து ஆரம்பிக்கும். உரையாடல்ல இருந்து ஆரம்பிச்சு, அ அதுக்கப்புறம் நம்மளோட மதுரை, காஞ்சி, அதுக்கப்புறம் கொர்க்கை, இந்த மாரி துறைமுக நகரங்கள், துறைமுக நகரங்கள், அதுக்கப்புறம் நம்மளுடைய பண்டைய காலத்து நகரங்கள்லாம் என்னென்ன இருந்துச்சு, பூம்புகார்னா என்ன, மதுரைனா என்ன, காஞ்சினா என்ன, இதெல்லாம் எப்படி உருவாச்சு, இங்க என்னென்ன சிறப்புகள் இருந்துச்சு அப்படிங்கிற மாரி இது எல்லாத்த பத்தியும் வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ, இப்ப நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிறலாம். இங்க குடுத்துருப்பாங்க பாருங்க. கற்றல் நோக்கங்கள் அப்படிங்கிறது. இத வந்து எப்பயுமே வந்து நீங்க வந்து வாசிச்சுக்கோங்க. சரியா? இது வந்து உங்களுக்கு வந்து லெசன பத்தின ஒரு ஐடியா குடுக்கும். சரியா? நல்லா பாருங்க. கற்றல் நோக்கங்கள். இப்பாடத்தை கற்றுக்கொள்வது வழியாக நம்ம என்னென்ன கிடைக்குது? பண்டைய தமிழக நகரங்களின் பெருமையை தெரிந்து கொள்ளல் அப்படிங்கிற. அடுத்து பூம்புகார் நகரத்தைப் பற்றி அறிதல். அடுத்து மதுரை நகரத்தின் சிறப்பை உணர்தல். காஞ்சி நகரத்தின் மாண்பினை அறிந்து கொள்ளல். பண்டைய தமிழகத்தின் ஆட்சியாளர்களை அறிதல். பண்டைய தமிழகத்தின் கைவினைக் கலைகள், சந்தைகள், உற்பத்தியாளர்கள், கடல் கடந்த நடந்த வணிகம், கல்வி மற்றும் நீர் மேலாண்மை பற்றி அறிதல். இது எல்லாத்தையும் நம்ம இந்த பாடத்துல பார்க்க போறோம். சரியா? கையில ஒரு நோட்டு, பேப்பர் எடுத்துக்கோங்க. இல்ல ஒரு நோட் எடுத்துக்கிட்டாலும் பரவால்ல. வீடியோவ ஃபுல்லா பார்த்துட்டு எழுதினாலும் சரி, இல்ல இடையில இடையில நீங்க வீடியோவ பாஸ் பண்ணிட்டு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி. ஓகேவா? ஒரு வாட்டி இந்த வீடியோவ நீங்க தெளிவா பார்த்துட்டு படிக்க போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க, இப்ப நம்ம வீடியோவ ஸ்டார்ட் பண்ணலாம். இது எல்லாமே வந்து உரையாடல். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்ல. நம்ம எக்ஸாம் ஓரியன்டடா என்ன பாயிண்ட்ஸ் தேவையோ அத மட்டும் பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து கருவூருக்கு அருகில் உள்ள கடவூர் அப்படிங்கிறது. இது என்ன பாயிண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவூர் அப்படிங்கிறது எங்க இருக்கு? அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம். அது எங்க இருக்குன்னா, கருவூருக்கு அருகில் உள்ள கடவூர். சரியா? இப்போ உள்ள கரூருக்கு பக்கத்துல தான் கடவூர் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வந்து இருந்திருக்கு. சரியா? இப்ப வாங்க ஸ்டார்ட் பண்ணோம்னா பண்டைய இந்தியாவில் இந்த மேப்ப வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மேப்ல வந்து ஒரு சில விஷயங்கள் இம்பார்ட்டன்ட் விஷயம்லாம் சொல்லியிருப்பாங்க. காஞ்சிபுரம், மாமல்லை, அதுக்கப்புறம் அரிக்கமேடு, பூம்புகார், தொண்டி, அழகன்குளம், காயல்பட்டினம், கொர்க்கை இது எல்லாமே வந்து கடலோரமா இருக்கிற நகரங்கள். துறைமுக நகரங்கள். சரியா? இது எல்லாமே பூம்புகார், அதுக்கப்புறம் கொர்க்கை, தொண்டி இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அ துறைமுக நகரங்களா அந்த காலத்துல இருந்திருக்கு. அப்புறம் மதுரைக்கு பக்கத்துல கீழடி, அதுக்கப்புறம் உறையூர், கரூர். கரூர் நம்ம கடவூர் பார்த்தோம் பார்த்தீங்களா? கரூருக்கு பக்கத்துலலாம் கடவூர். அதுக்கப்புறம் கொடுமணல் அப்படிங்கிற ஏரியா. இதெல்லாம் வந்து இருந்திருக்கு. சரியா? இதெல்லாம் பண்டைய நகரங்கள், பண்டைய துறைமுகங்கள். ரெட் கலர்ல மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே பண்டைய துறைமுகங்கள். உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த கொடுமணல், கரூர், உறையூர் இதெல்லாம் வந்து பண்டைய நகரங்கள். கீழடி, மதுரை இதெல்லாம் வந்து பண்டைய நகரங்களா இருந்திருக்கு. சரியா? அடுத்து பாருங்க. இப்ப ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் எவை? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா, ஹரப்பாவும், மொகஞ்சதாரோவும் தான் பண்டைய இந்தியால வந்து திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள். சரியா? அதாவது உருவான நகரங்கள் எவ்வளோ இருந்திருக்கலாம். ஆனா திட்டமிட்டு ஒரு தெருனா இப்படிதான் இருக்கணும். ஒரு வீடுனா இப்படிதான் இருக்கணும். ஒரு கால்வாய் அமைப்புனா இப்படிதான் இருக்கணும். ஒரு கழிவுநீர் வடிகால்னா அது இப்படிதான் இருக்கணும். அப்படின்னு பிளான் பண்ணி கட்டின சிட்டி. பிளானடு சிட்டி அப்படிங்கிறது வந்து ஹரப்பா அண்ட் மொகஞ்சதாரோ அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? இப்ப தமிழ்நாட்டுல மிகவும் தொன்மையான நகரங்கள் எது? அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆல்ரெடி இதிலயே வந்து ஒரு 2 கொஸ்டின் வருது பாருங்க. இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டிலே மிகவும் தொன்மையான நகரங்கள் என்னென்ன அப்படின்னா, பூம்புகார், மதுரை, காஞ்சி. இது 3 தான் வந்து மதுரையில வந்து மிக தொன்மையான அதாவது தமிழ்நாட்டுல வந்து மிக தொன்மையான நகரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா?
அடுத்து பாக்ஸ் டாபிக். பாக்ஸ் எப்பயுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நீங்க பாக்ஸ வந்து தனியா கூட நீங்க போட்டு வந்து எழுதி வச்சுக்கோங்க. சரியா? பாக்ஸ்ன்னு. நம்ம சேனல்லயும் பாக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி உங்களுக்கு மொத்தமாவும் நாங்க தருவோம். அண்ட் இப்ப வந்து நீங்க பாக்ஸ் எல்லாத்தையும் நீங்க தனியா கூட எழுதிக்கலாம். இல்ல இந்த லெசன்ல நீங்க நோட்ஸ் எழுதும்போதே அதோட சேர்த்தும் கூட நீங்க எழுதிக்கலாம். ஓகேவா? இப்ப பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து உலகின் மிக தொன்மையான நகரம் அப்படின்னு சொல்றாங்க. எத சொல்றாங்கன்னா, மெசபடோமியாவ சொல்றாங்க. உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது அப்படின்னு கேட்டோம்னா, மெசபடோமியா நாகரிகம். இது 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த மெசபடோமியா எங்க இருக்கு அப்படின்னா, ஈராக்ல இருக்கு. சரியா? இத வந்து நோட் பண்ணிக்கோங்க. மெசபடோமியா எங்க இருக்கு அப்படின்னா, ஈராக்ல இருக்கு. இது வந்து கேள்வியா வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கேட்பாங்க. ஈராக்குன்னு வந்து நம்மளுக்கு வந்து நெறைய ஆப்ஷன்ஸே வரும். நான் பின்னாடி உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து காமிக்கிறேன். மெசபடோமியானே குடுக்காம ஈராக்ன்னு குடுப்பாங்க ஒரு சில ஆப்ஷன்ல. இத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து ஹரப்பா, மொகஞ்சதாரோ ஆகியவற்றைப் போல தமிழகத்திலும் தொன்மையான நகரங்கள் இருந்திருக்கின்றன. அந்நகரங்களுள் மதுரை, காஞ்சி, பூம்புகார் ஆகியவை மிகவும் புகழ்பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஹரப்பா, மொகஞ்சதாரோ மாதிரியே அதாவது இந்தியாவுக்கு எப்படி ஹரப்பா, மொகஞ்சதாரோ தொன்மையான நகரமோ, அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு உள்ள தொன்மையான நகரங்கள் என்னென்னன்னா மதுரை, காஞ்சி, அதுக்கப்புறம் பூம்புகார். இது 3ம் தான் தமிழ்நாட்டுக்குள்ள மிக தொன்மையான நகரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து இதற்கான சான்றுகளை நமது பண்டைய தமிழ் இலக்கியங்களில் இருந்தும், அயல்நாட்டு பயணிகளின் பயணக் குறிப்புகளில் இருந்தும், தொல்லியல் கண்டுபிடிப்புகளில் இருந்தும் நாம் பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, தமிழ் இலக்கியங்கள் முன்னாடி இருக்கிற சிலப்பதிகாரம், மணிமேகலை இந்த மாரி தமிழ் இலக்கியங்கள்ல இருந்து, அதுக்கப்புறம் அயல்நாட்டு பயணிகள், வெளிநாட்டிலேருந்து பயணிகள் வந்திருப்பாங்க தெரியுமா? அந்த காலத்திலே வந்து வெளிநாட்டிலேருந்து பயணம் பண்ணி வந்திருக்காங்க. கப்பல் மூலியமா பயணம் பண்ணி வந்திருக்காங்க. அப்படி வந்த பயணிகள் அவங்களோட பயண குறிப்புகள்ல அந்த காலத்திலே வந்து எழுதி வச்சிருந்திருக்காங்க. அந்த குறிப்புகள்ல இருந்து, அதுக்கப்புறம் தொல்லியல் கண்டுபிடிப்புகள். இப்ப கீழடியில நடக்குது, இந்த மாரி நடக்குது இல்லையா? தொல்லியல் கண்டுபிடிப்புகள் மண்ண தோண்டி கீழ என்னென்ன புதைஞ்சிருக்கு, அந்த காலத்தில என்னென்ன இருந்திருக்கு, அப்படிங்கிற மாரி தொல்லியல் கண்டுபிடிப்புகள் பண்றாங்க தெரியுமா? இதுலருந்து நம்மளால இதுக்கான சான்றுகள வந்து நம்மளால பெற முடியுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம். இந்த இந்த பாடத்த பொறுத்தவரைக்கும் நம்ம 3 இடத்த பத்தி பார்க்க போறோம். என்னன்னா பூம்புகார், மதுரை, காஞ்சி. சரியா? இது 3 தான் பார்க்க போறோம். இதான் ஓவர்வியூ. இத வந்து தெளிவா வச்சுக்கோங்க. வேற இது ஒண்ணுமே கிடையாது. சிந்து சமவெளி அதாவது மொகஞ்சதாராவும், ஹரப்பாவும், மொகஞ்சதாரோவும் எப்படி இந்தியாவோட தொன்மையான நாகரிகமா இருக்கோ, அந்த மாரி தமிழ்நாட்டினுடைய தொன்மையான நாகரிகமான நகரமான மதுரை, காஞ்சி, பூம்புகார். இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த லெசன்ல வந்து நம்ம இந்த பாடத்துல வந்து பார்க்க போறோம். ஸோ இதுதான் ஓவர்வியூ. இத வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பூம்புகார் ஆரம்பிச்சோம்னா, பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களில் ஒன்று தான் பூம்புகார். சரியா? மிக பழமையான ஒரு நகரம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இந்த பூம்புகார் எங்க இருக்கு அப்படின்னா, பூம்புகார் வந்து இங்க பாருங்க. இந்த கடலோரத்துல இருக்கும். சரியா? இது வந்து ஒரு துறைமுக நகரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பூம்புகார் வந்து ஒரு துறைமுக நகரம். பூம்புகார்னாலும், காவிரி பூம்பட்டினம் அப்படின்னாலும் ஒண்ணு தான். சரியா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. பூம்புகார்னாலும் சரி, காவிரி பூம்பட்டினம்னாலும் 2மே ஒண்ணு தான். சரியா? இத காப்பிய மாந்தர்களான கோவலனும், கண்ணகியும் இந்த ஊரில் தான் பிறந்தார்கள். அதாவது நம்ம மணிமேகலையில பார்த்துருப்போம். சிலப்பதிகாரத்தில பார்த்துருப்போம். சிலப்பதிகாரத்தில கோவலனும், கண்ணகியும் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து வரும். அதுக்கப்புறம் புகார் படலம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வரும். அதெல்லாம் வந்து இந்த ஏரியாவ பேஸ் பண்ணி அவங்க சொன்னது தான். அந்த காலத்திலே வந்து இந்த ஏரியாவ பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. கோவலனும், கண்ணகியும் வந்து இந்த ஊர்ல தான் பிறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பும் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. அடுத்து பூம்புகார் புகழ்பெற்று விளங்கிய துறைமுக நகரமும் கூட. அதாவது பூம்புகார் வந்து என்ன நான் ஆல்ரெடி சொன்ன மாரி அது வந்து ஒரு துறைமுக நகரம். ஏன்னா நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். அது கடலுக்கு பக்கத்துல இருக்கு. சரியா? ஒவ்வொரு நாடும் தனது தேவைக்கு போக எஞ்சிய பொருட்களை அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும், தங்கள் நாடுகளில் பற்றாக்குறையாக உள்ள பொருட்களை பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யவும் வேண்டியிருந்தது. இதற்காக கடல்வழி வணிகம் அதிகரித்தபோது துறைமுகங்கள் உருவாகின. சரியா? அதாவது ஒவ்வொரு நாட்டிலயுமே ஒரு விஷயம் விளைக்கிறாங்க அப்படின்னா, அது அவங்களோட தேவைக்கு போக மிச்சம் இருக்கிறது வேஸ்ட்டா தான் போகும். சரியா? அத வந்து ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ணியும் வைக்க முடியாது. இல்லைன்னா அழுகி போயிரும். அந்த மாரி பிரச்சனை வரும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களோட தேவைக்கு எடுத்துக்கிட்டு த தங்கள் ந ந நம்மளோட நாட்ல இப்ப இந்தியால ஒரு பொருள் வந்து அதிகமா கிடைக்குது. இப்ப கோதுமை அதிகமா கிடைக்குது அப்படின்னா, அந்த கோதுமைய விளைச்சு, அத வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ, நம்ம நாட்டுக்கு எவ்வளோ தேவையோ அத எடுத்துக்கிட்டு, மத்த கோதுமைய வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிருவாங்க. எந்த நாட்டுக்கு தேவையோ இப்போ ஒரு சில நாடுகள்ல கோதுமையே கிடைக்காது. ஒரு சில நாடுகள்ல கோதுமையே விளையாது. ஒரு சில நாடுகள்ல அரிசி விளையாது. இந்த மாரி உள்ள நாடுகளுக்கு இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணிருவாங்க. அதே மாரி நம்ம நாட்ல எது கிடைக்காதோ, நம்ம நாட்ல எது இல்லையோ, அத வந்து வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதியும் பண்ணாங்க. இந்த மாரி தேவைகள் இருக்கும்போது, துறைமுகங்கள் வந்து உருவாகுது. இந்த மாரி தேவைகள்
வேணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது தான் துறைமுகம் அப்படிங்கிற ஒண்ணு வந்து உருவாகுது. அத்தகைய துறைமுகங்களில் வரலாற்று சிறப்பு மிக்க ஒன்றுதான் பூம்புகார் துறைமுகம். அந்த மாரி துறைமுகங்கள் உருவாகுறதுலயே மிக வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு துறைமுகம் எதுனா பூம்புகார் துறைமுகம். ஏன்னா, இதுல தான் அதிகமான வணிகம் வந்து நடந்திருக்கு. சரியா? இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைந்துள்ளது. வங்காள விரிகுடா. சரியா? இதுதான் வங்காள விரிகுடா. இந்த கடல் ஃபுல்லாமே வங்காள விரிகுடா. இதோட கரையில தான் வந்து இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அடுத்தது பாருங்க. இது காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே உள்ளது. சரியா? இங்க பாருங்க காவிரி ஆறு. இந்த இடத்துல பாருங்க. இதான் காவிரி ஆறு. தெரியுதா? இந்த இந்த கோடு தான் காவிரி ஆறு. இது வந்து காவிரி ஆறு வந்து இப்படி வந்து கடலோட இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது. இப்படி ஜாயிண்ட் ஆகுற இடத்துல இது இருக்கிறதுனால தான் இதுக்கு வந்து பூம்புகார் அப்படின்னு வந்து அதாவது ஆறு வந்து புகுற இடம் அது அப்படிங்கிறது தான் பொருள் இதுக்கு. தண்ணீர் வந்து கடல்ல புகுற இடம் அப்படிங்கிறது தான் பொருள். அதனால தான் இது பூம்புகார் அப்படிங்கிற பேருக்கு வந்து வந்திருக்கு. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து தற்போதைய மயிலாடுதுறைக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது காவேரி ஆறு வந்து கடலோட கடக்கிற இடம் தான் இந்த பூம்புகார். தற்போதைய மயிலாடுதுறைக்கு பக்கத்துல இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்ட்டாங்க. அடுத்து வந்து பாருங்க, பூம்புகார் துறைமுகம். இந்த நகரத்துக்கு புகார், காவிரி சொன்னேன்னா ஆல்ரெடி நான் இந்த இந்த நகரத்துக்கு புகார், காவிரி பூம்பட்டினம் போன்ற பெயர்களும் உண்டு. சரியா? இந்த நகரத்துக்கு என்னென்ன பேர் பார்த்துக்கோங்க. பூம்புகார், புகார், காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு 3 பெயர்கள் இருக்கு. சங்ககால சோழ அரசின் துறைமுகம் பூம்புகார். சரியா? சங்க காலத்துல உள்ள சோழ அரசர்களுடைய துறைமுகம் தான் இந்த பூம்புகார். பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்து சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாலையில் இருந்தும் இரட்டை காப்பிய நூல்களான சிலப்பதிகாரம் மணிமேகலையில் இருந்தும் நாம் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமா அதாவது எந்த அளவுக்கு பூம்புகார்ல வணிகம் நடந்துச்சு, எவ்வளவு செழிப்பா வந்து வணிகம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பாலையில இருந்தும், சிலப்பதிகாரம் மணிமேகலையில இருந்தும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பார்த்துக்கோங்க, பட்டினப்பாலைய பத்தி குடுத்துருக்காங்க. இந்த வாட்டி சிலபஸ்ல பட்டினப்பாலை இருக்கு. அதனால இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இவற்றில் குறிப்பாக சிலப்பதிகாரம் பூம்புகாரின் சிறப்பை பேசுகின்றது. இதுல முக்கியமா சிலப்பதிகாரத்துல பூம்புகாரோட சிறப்ப வந்து அதிகமா பேசியிருப்பாங்க. சரியா? அதாவது கோவலன் கண்ணகிய பத்தி இதுல அதிகமா பேசியிருப்பாங்க. புகார் காண்டம் சொல்லி ஒரு காண்டமே இதுல வந்து தனியா இருக்கும். சரியா? புகார் ஒரு படலமே வந்து தனியா இதுக்கு வந்து எழுதியிருப்பாங்க. இப்ப சிலப்பதிகார நாயகி கண்ணகியின் தந்தை மாநாய்க்கன். மாநாய்க்கன் அப்படின்னா என்னன்னா, கண்ணகியோட தந்தை பெயர் என்னன்னா மாநாய்க்கன். மாநாய்க்கன் அப்படின்னா என்னன்னா, பெருங்கடல் வணிகன். அதாவது கடல் தாண்டி கடல் போய் வணிகம் பண்றவங்க. அவங்க தான் மாநாய்க்கன் அப்படின்னு சொல்லி பொருள். அதே மாரி அந்த அந்த கதையோட ஹீரோ யாரு? கோவலன். அவரோட அப்பா பேர் என்னன்னா மாசாத்துவான். மாசாத்துவான்னா என்னன்னா பெரும் வணிகன். மாசாத்துவான்னா என்னன்னா, பெரும் வணிகன். அதாவது தரையிலேயே இப்ப ஊருக்குள்ளே வந்து ஒரு பெரிய வணிகன், முதலாளி இருப்பாரு. ஒரு சில பேர் வந்து வெளியில போயி அவங்களோட பொருள வித்துட்டு வருவாங்க. அந்த மாரி இருக்கும் இல்லையா? அந்த மாரி மாநாய்க்கன் அப்படிங்கிறது பெருங்கடல் வணிகன். கடல் கடந்து போயி வணிகம் பண்ணிட்டு வரவங்க. மாசாத்துவான் அப்படிங்கிறவங்க இருக்கிற ஊர்லயே வந்து பெரும் வணிகனா இருப்பாங்க. பெரிய ஒரு ஹோல்சேல் கடை, இந்த மாரிலாம் வச்சு பெரிய வணிகரா இருப்பாங்க. இவங்க தான் ஏற்றுமதி பண்றது, இறக்குமதி பண்றது, அந்த மாரி இருப்பாங்க. அத கொண்டு போய் செலுத்தி வெளியில கடல் கடந்து பண்றது, வியாபாரம் பண்றது, வைக்கிறது வந்து மாநாய்க்கன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? அடுத்து இதிலிருந்து பெரும் வணிகர்களும், பெருங்கடல் வணிகர்களும் நிறைந்த பகுதியாக பூம்புகார் விளங்கியது அப்படிங்கிறது தெளிவாகுது. சரியா? இப்ப இந்த இந்த சிலப்பதிகாரம் இந்த பாட்டுலருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அப்ப பூம்புகார்ல வந்து பெரும் வணிகர்களும், பெருங்கடல் வணிகர்களும் நெறைய பேர் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. சரியா? அடுத்து இங்கு வணிகம் செய்ய கிரேக்கம், ரோம் உள்ளிட்ட பல நாடுகளை சேர்ந்த வணிகர்கள் வந்த வண்ணம் இருந்துள்ளனர். கிரேக்கம்ல இருந்தும், ரோம்ல இருந்தும் அந்த காலத்திலே பல வணிகர்கள் வந்து நம்ம பூம்புகார் துறைமுகத்துக்கு வந்து வந்திருக்காங்க. இவர்களில் பலர் வந்து பூம்புகார் நகரிலேயே வசித்திருக்கின்றனர். அதாவது இது எப்படின்னா, இருங்க ரீட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். வெளிநாட்டவர் குடியிருப்புகளும் தோன்றினர். எனவே இங்கு பல்வேறு மொழிகளும் பேசப்பட்டன. கப்பலிலிருந்து பல்வேறு மொழிகளும் பேசப்பட்டன. சரியா? இப்ப நான் கான்செப்ட் சொல்லிர்றேன். என்னன்னா, அந்த காலத்துல கப்பல் வந்து இப்ப இந்த காலத்துல வந்து இந்த கிரேனு இதெல்லாம் வந்து இருக்கு. அந்த காலத்துல ஒரு போட் வந்து நிக்கிது. அதுல உள்ள ஜாமான்லாம் இறக்கணும். அதுல உள்ள சரக்குகள்லாம் கீழ இறக்கி கரைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, அதுக்கு வந்து 1, 2 நாட்கள் ஆகும். 1 வாரம் ஆகும். அந்த மாரி கூட நாட்கள் ஆகும். ஏன்னா, அப்ப வந்து மனிதர்கள் மட்டும் தான் வேல பார்த்தாங்க. இப்ப அந்த மாரி எலக்ட்ரானிக்ஸ் மாரி இந்த கிரேனு இந்த மாரி விஷயங்கள்லாம் கிடையாது. ஸோ, அதனால என்னன்னா,
அந்த வெளிநாட்டிலேருந்து வரவங்களும் வந்து பூம்புகார்லயே வந்து தங்குறதுக்கான தேவைகள் வந்து வந்துருச்சு. ஏன்னா, அந்த கப்பல்லேருந்து எல்லா பொருட்களையும் வந்து இறக்கணும்ல. அதுவரைக்கும் வந்து அவங்க எங்கேயாவது தங்கணும். அப்போ வந்து அந்த பூம்புகார்ல வந்து தங்குறாங்க. அப்படி தங்கும்போது வெளிநாட்டுகள் வந்து குடியிருப்புகள் வந்து வருது. இப்ப தான் வந்து லாட்ஜ், ரூம் இப்படிலாம் இருக்கும். அந்த காலத்துல வந்து எதுவும் கிடையாது. இவங்களா வந்து ஒரு கொட்டாய் போட்டோ, இல்ல ஒரு டென்ட் போட்டோ இந்த மாரி தான் வந்து தங்குவாங்க. அப்ப வெளிநாட்டவர்களுடைய குடியிருப்புகள் வந்து அங்க பெருகுது. அப்படி பெருகும்போது, இங்க பல்வேறு மொழிகள் வந்து பேசப்படுது. ரோம்ல உள்ளவங்க அத பேசுறாங்க, கிரேக்கம் பேசுறாங்க. இப்படி பேசும்போது, தமிழ் மக்களும் வந்து இந்த மொழிகள வந்து கத்துக்கிறாங்க. சரியா? இதுல சொல்லியிருப்பாங்க பாருங்க. கப்பலில் இருந்து சரக்குகளை இறக்கி வைக்கவும், ஏற்றவும் சில மாதங்கள் ஆகும். அதாவது ஒரு நாட்கள் தான் சொன்னேன். சில மாதங்களே ஆகுமாம். 1 மாதம், 2 மாதம் அந்த மாரி கூட ஆகலாம். அப்ப அயல்நாட்டு வணிகர்கள் இங்குள்ள மக்களுடன் உரையாடவும், உறவாடவும் வாய்ப்புகள் உருவாயின. அதாவது அப்ப வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க, இங்க உள்ள மக்களோட பேசி, பழகி, இவங்களோட கலாச்சாரத்த அவங்க கலாச்சாரத்த இவங்க இந்த மாரி பழகிக்கிறவும், இவங்களோட மொழிகள அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும், அந்த காலத்துல இது வந்து ஒரு வாய்ப்பா இருந்திருக்கு. இப்படி நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து பூம்புகார் மக்கள் வெளிநாட்டவர் மொழிகளை கற்றறிந்தனர். பூம்புகார்ல உள்ள மக்கள் வெளிநாட்டு மொழிகள கத்துக்கிறாங்க. அயல்நாட்டவரும் தமிழ் மொழியை கற்றறிந்தனர். வெளிநாட்டு மக்களும் நம்மளோட தமிழ் மொழிய வந்து கத்துக்கிறாங்க. அதுக்கு இந்த கப்பல்ல உள்ள பொருட்கள இறக்கி ஏத்துறதுக்கு தேவைப்படுற அந்த 2, 3 மாதங்கள் வந்து அவங்க தங்கும்போது, இந்த மொழி மாற்றம், இந்த கலாச்சார மாற்றங்கள் வந்து நடக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதனால் பண்ட மாற்றங்களோடு கூடவே மொழி மாற்றமும் ஏற்பட்டது. இதனால பண்ட மாற்று முறையோட இந்த மொழிகளும் வந்து அவங்க பழகிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதன் விளைவாக சிந்தனை பரிமாற்றமும், பண்பாட்டும் கலப்பும் நடந்தது. சரியா? இதனோட விளைவாக தான் சிந்தனை பரிமாற்றமும், பண்பாட்டு கலப்பும் நிகழ்ந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா, இப்போ ஒரு வெளிநாட்டுக்காரங்க நம்மளோட பழகுறாங்க அப்படின்னா, அவங்களோட திங்கிங் எப்படி? நம்மளோட திங்கிங் எப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிருவாங்க. அவங்களோட திங்கிங் எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவங்களோட மொழிய தெரிஞ்சுக்கிறோம். அவங்களோட கல்ச்சர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிருவோம். இதெல்லாம் வந்து அப்ப வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்ததா பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும், நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. பூம்புகார்ல அந்த காலத்துல உள்ள வணிகர்கள் எல்லாமே நேர்மையாவும், நாணயமாவும் இருந்திருக்காங்க. மிக சரியான விலைக்கே பொருட்கள வந்து வித்திருக்காங்க. கூடுதலா ரூ. 1 கூட அவங்க வச்சு வித்தது கிடையாது. வியாபாரம் பண்ணது கிடையாது. சரியா? இதையும் வந்து இத வந்து நம்ம எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பட்டினப்பாலையில நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இத நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இத வந்து ஒரு கேள்வியா கேட்கலாம். பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும், நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்களாக விளங்கினார்கள். மிக சரியான விலைக்கே பொருட்களை விற்றனர். கூடுதலாக விலைக்கு பொருட்களை விற்பது தவறான செயல் என்று அவர்கள் கருதினர் என்பதை பட்டினப்பாலை கூறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கியமான பாயிண்ட் எழுதிக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் வருது பாருங்க. பட்டினப்பாலை ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இவரும் டாபிக்ல இருக்காரு. இவரும் சிலபஸ்ல இருக்காரு. ஸோ இந்த பாயிண்ட்ட நோட் பண்ணிக்கோங்க. இவரோட காலம் என்னன்னா, பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதிலிருந்தே புகார் நகரின் தொன்மையை நம்ம அறியலாம். அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பட்டினப்பாலையில உருத்திரங்கண்ணனார் வந்து பூம்புகார் நகரத்த பத்தி சொல்லியிருக்காரு. அவரோட காலம் என்னன்னா, கி. பொது ஆண்டுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டு. சரியா? அப்ப புகார் நகரம் வந்து எவ்வளோ தொன்மையானதா இருக்கும். அவரே வந்து 2ஆம் நூற்றாண்டு. அவர் வந்து இத சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்ப புகார் நகரத்துடைய தொன்மை வந்து எவ்வளோ பெருசா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. கருமிளகு தரைவழி தடங்கள் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டன. வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டது. அது மெருகூட்டப்பட்டு மீண்டும் அயல்நாட்டுக்கு ஏற்றுமதியானது. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனமும், தென்கடல் பகுதியிலிருந்து முத்து, கிழக்கு பகுதியிலிருந்து பவளமும், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும் இறக்குமதி செய்யப்பட்டது. அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் ரொம்ப, 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 ரொம்ப முக்கியம். இத மேட்ச்சா வந்து கேட்கலாம். பொறுத்துகள்ல இத வந்து கண்டிப்பா கேட்பாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கடல் வழியா வந்து குதிரைகள் வந்து இறக்குமதி செஞ்சிருக்காங்க. ஏன்னா, அப்ப வந்து தமிழ்நாட்டுல வந்து குதிரைகள் வந்து அவ்வளவா இல்லைன்னு சொல்லி, கடல் வழியா வெளிநாடுகள்ல இருந்து குதிரைகள் வந்து நம்ம நாட்டுக்கு இறக்குமதி செஞ்சிருக்காங்க. அதே மாரி கருமிளகு வந்து தரை வழியா, தடங்கள் வழியா இறக்குமதி வந்து செய்யப்பட்டிருக்கு. தரை வழியாவே கருமிளக வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வடமலையிலிருந்து தங்கமும், அத மெருகூட்டி அந்த மாரி வர தங்கத்த மெருகூட்டி திரும்பவும் வெளிநாட்டுக்கே வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம் வந்திருக்கு. தென்கடல் பகுதியிலிருந்து முத்தும், அதாவது நம்ம தூத்துக்குடியிலலாம் முத்து ஃபேமஸ்ன்னு சொல்லுவோம். சரி, அந்த மாரி தென்கடல் பகுதியிலருந்து முத்து போயிருக்கு. அதே மாரி கிழக்கு பகுதியிலருந்து பவளமும், ஈழத்துல இருந்து உணவுப் பொருட்களும் வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க அந்த காலத்துல. அப்ப ஈழம் வந்து எவ்வளோ பெரிய இதா இருந்திருக்கு பாருங்க. ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள் வந்து இங்க இறக்குமதி ஆயிருக்கு. அப்ப ஈழம் வந்து அந்த காலத்துல எவ்வளோ பெரிய ஒரு இடமா வந்து இருந்திருக்குன்னு வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா, பூம்புகார் மற்ற நகரங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட முறையில் கட்டமைக்கப்பட்டிருந்தது. பூம்புகார் வந்து மத்த நகரங்கள் மாரி இல்லாம, இது வந்து ஒரு
வேறுபட்ட வகையில வந்து இது வந்து கட்டமைச்சிருக்காங்க. ஏன்னா, இத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? இது வந்து ஒரு பிளானட் சிட்டி அப்படிங்கிறதுனால, அகன்ற நேரான தெருக்களை கொண்டதாகவும், ஒழுங்கான முறையில வீடுகள்லாம் வந்து ஒழுங்கா இப்படின்னா இந்த லைன்னா, இந்த லைன்ல தான்ப்பா வீடு இருக்கணும். இங்க ஒரு வீடு, அங்க ஒரு வீடு, அங்கிட்டு ஒரு வீடு அந்த மாரி இல்லாம, ஒரு நேரா இருக்கும்னா, அந்த லைன்ல அப்படியே நேரா வீடு இருக்கும். பெரிய அகன்ற சாலைகள் இருக்கும். ஸோ, அந்த சாலைகளுக்கு இப்ப அகன்ற சாலைகள் இருக்கும். 2 பக்கமும் ஒரே மாதிரியான வீடுகள் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அடுத்து பார்த்தோம்னா, இங்கு கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்புறம் பூம்புகார் நகர வாழ்வினை சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தினை வாசித்து பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கியங்களை வாசித்தும் அறியலாம். பூம்புகாருடைய மக்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க? என்னென்னலாம் அங்கே நடந்துச்சு? அப்படிங்கிறத நம்ம சிலப்பதிகாரத்தில வர புகார் காண்டத்தையும், பட்டினப்பாலையில வர பட்டினப்பாலையில உள்ள சங்க இலக்கியம் பட்டினப்பாலை மாதிரியான சங்க இலக்கியங்கள வாசிச்சும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பொது ஆண்டு 200 வரை சிறப்புற்று திகழ்ந்த புகார் நகரம், கடல்கோள் அல்லது கடல் சீற்றங்களால் அழிந்து போயிருக்கலாம் அப்படின்னு வந்து கணிக்கிறாங்க. இன்னும் வந்து இது வந்து கன்ஃபார்மா தெரியல. இப்படிதான் இது நடந்திருக்கும் அப்படின்னு வந்து தெரியல. இந்த நகரம் ஏன் அழிஞ்சிருக்கும் அப்படின்னா, அதாவது பொது ஆண்டு 200 வரைக்கும் அந்த நகரம் வந்து சிறப்பா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கடல் கோள்கள், கடல் சீற்றங்களால சுனாமி, பேரலைகள் இந்த மாரி வந்து அந்த நகரத்த வந்து அழிச்சிருக்கலாம் அப்படின்னு வந்து ஆர்க்காலஜிஸ்ட் வந்து சயின்டிஸ்ட்லாம் வந்து கருதுறாங்க. அதன் சான்றுகளாக பூம்புகார் நகரில் இன்றும் காணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா மதுரை. இப்ப நம்ம மதுரைய பத்தி பார்க்க போறோம். மதுரைய பொறுத்தவரைக்கும் இந்தியாவில் உள்ள மிக பழமையான நகரங்களில் மதுரையும் ஒன்று. சரியா? மதுரை வந்து இந்தியால உள்ள மிக பழமையான நகரங்கள்ல ஒன்று. சங்கம் வளர்த்த நகரம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். சங்கம் சங்கம் வளர்த்து சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த நகரம் வந்து மதுரை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மதுரையோட சிறப்பு. ஸோ அந்த காலத்திலே வந்து மதுரையோட சிறப்பு வந்து இருந்திருக்கு. அப்படிதான் இருந்திருக்கு. பண்டைய காலத்தில் மதுரையை முறையே பாண்டியர்களும், சோழர்களும், களப்பிரர்களும் ஆட்சி செய்தனர். சரியா? அந்த காலத்துல பாண்டியர்கள், சோழர்களும், களப்பிரர்கள் வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க. இடைக்காலத்துல வந்து பிற்கால சோழர்களும், பிற்கால பாண்டியர்களும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதைத் தொடர்ந்து நாயக்கர்களும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட்டு பண்டைய முன்னாடி காலத்துல பாண்டியர்கள், அப்புறம் சோழர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அப்புறம் களப்பிரர்கள் வந்திருக்காங்க. அப்புறம் இடைக்காலத்துல திரும்ப சோழர்கள், அதுக்கப்புறம் பிற்கால பாண்டியர்கள் வந்திருக்காங்க. அவங்க பாண்டியர்கள தொடர்ந்து நாயக்கர்கள் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. இப்பயும் நம்ம மதுரையில பார்க்க முடியும். நாயக்கர் மகால் இருக்கும். இந்த மாரி மீனாட்சி அம்மன் கோயில்ல வந்து நாயக்கர் சிலை இருக்கும். இந்த மாதிரி நாயக்கர்கள் வந்து கடைசி ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இதன் விளைவாக பண்பாட்டு கலப்பு நிகழ்ந்தது. இதனால சோழர்களோட பண்பாடு, கல்ச்சர், அதுக்கப்புறம் பாண்டியர்களோட கல்ச்சர், அப்புறம் களப்பிரர்கள், அப்புறம் நாயக்கர்கள் இவங்களோட கல்ச்சர் எல்லாமே ஒரு பண்பாட்டு கலப்பு நிகழ்ந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து வணிகம் செழித்தது. இதற்கான சான்றுகள் மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் நடத்தப்பட்ட அகழாய்வில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கீழடியில நம்ம இப்ப அகழாய்வு பண்ணதுல நம்மளுக்கு இதுக்கான சான்றுகள் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை மதுரைக்கு உண்டு. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் 49 பேர். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சங்கம் அமைச்சு தமிழ் வளர்த்த பெருமை வந்து மதுரைக்கு மட்டுமே உண்டு. தமிழ் பணி செய்த புலவர்கள் அந்த கடைச்சங்க காலத்துல கடைசி கடைசி பார்ட்ல அந்த தமிழ் பணி செய்த புலவர்களோட எண்ணிக்கை மட்டுமே 49 புலவர்கள் இருந்திருக்காங்க. அந்த காலத்துல பாருங்க. 49 புலவர்கள் மட்டுமே இருந்திருக்காங்க. அப்ப தமிழ் வந்து எவ்வளவு செழிப்பா இருந்திருக்குன்னு பாருங்க. இப்ப வந்து கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியிலிருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டது. தொண்டியிலிருந்து இப்பயும் தொண்டிங்கிற இடம் வந்து இருக்கு. கிழக்கு கடற்கரை பகுதியில இருக்கு. ஈசிஆர்ல இருக்கு. தொண்டியிலிருந்து மதுரைக்கு வந்து சந்தனம், அதுக்கப்புறம் அகில் போன்ற நறுமணப் பொருட்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை உவரி என்னும் இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார். பாண்டியர் துறைமுகமான கொர்க்கைக்கு அருகில் உவரி உள்ளது அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம இப்ப எப்படி பூம்புகார் வந்து ஒரு துறைமுகம், சோழர்களுடைய துறைமுகம்னு பார்த்தோமோ, அதே மாரி பாண்டியர்களுக்கு ஒரு துறைமுகம் இருக்கு. அந்த துறைமுகத்தோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா, கொர்க்கை. இது கேட்பாங்க. பாண்டியர்களுடைய துறைமுகம் எது அப்படின்னு கேட்பாங்க. கொர்க்கை. அந்த கொர்க்கைக்கு பக்கத்துல உவரி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அந்த உவரியில இருந்து இஸ்ரேல் நாட்டினுடைய அரசர் சாலமோன் வந்து முத்துக்களை வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணியிருக்காரு. சரியா? இங்கேருந்து அங்கே வந்து வாங்கியிருக்காரு. சாலமன் வந்து வாங்கியிருக்காரு. அடுத்து ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையில் இருந்துள்ளது. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை வந்து எங்கே இருந்திருக்குன்னா, மதுரையில தான் இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் இப்ப இந்த பாக்ஸ் டாபிக். பாக்ஸ பொறுத்தவரைக்கும் ரோமானிய நாணயங்கள் அதாவது வேற எங்கேயுமே இந்த நாணயங்கள் தயாரிக்கிற தொழிற்சாலை கிடையாது. மதுரையில மட்டும் தான் இந்த ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கிற தொழிற்சாலை அந்த காலத்திலே இருந்திருக்கு. அப்ப பார்த்துக்கங்க, மதுரை வந்து எவ்வளவு சிறப்புற்று இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. அடுத்து இந்த பாக்ஸ பார்த்தீங்கன்னா, நாலங்காடி, அல்லங்காடி அப்படின்னு சொல்லி 2 அங்காடிகள் வந்து மதுரையில இருந்திருக்கு. நாலங்காடி அப்படின்னா டே
டேல ஃபுல்லா இருக்கும். காலையில இருந்து மதியம் வரைக்கும், ஈவினிங் வரைக்கும் இருக்கிறது ஃபுல்லாமே வந்து நாலங்காடி. அதே மாரி அல்லங்காடி அப்டின்னா என்னன்னா, ஈவினிங்ல இருந்து நைட் வரைக்கும் இருக்கும். அது எல்லாமே அல்லங்காடி அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? நாலங்காடி, அல்லங்காடி என்ற 2 வகை அங்காடிகள் மதுரையில் இருந்தன. நாலங்காடி என்பது பகல் பொழுதிலான அங்காடியாகும். அல்லங்காடி என்பது இரவு நேரத்து அங்காடியாகும். இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை விளங்கியதால் தூங்கா நகரம் என்று அழைக்கப்பட்டது. சரியா? அடுத்து பாருங்க. பெண்கள் எந்தவித பயமும் இன்றி இரவு நேரத்தில் அல்லங்காடியில் பொருட்களை வாங்கி சென்றனர். அந்த அளவிற்கு மதுரை பாதுகாப்பானதாக அந்த அளவுக்கு மதுரை பாதுகாப்பானதாக மதுரை நகர் விளங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த அல்லங்காடி, நாலங்காடி ஆல்ரெடி நான் சொன்ன மாரி பகல், இரவு 2லயுமே இருக்கும். 2லயுமே அங்காடி வந்து ஃபுல் பொட்டன்ஷியலோட செயல்படும். அதனால வந்து அந்த காலத்துல பெண்களே வந்து இரவு நேரங்கள்ல போய் பொருட்கள் வாங்கி வீட்டுக்கு வந்து வருவாங்க அல்லங்காடியில போய். அந்த அளவுக்கு மதுரை வந்து ஒரு பாதுகாப்பான நகரமா வந்து இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து பாருங்க. பிற நாட்டு நாணயங்களும் மதுரையில் அச்சடிக்கப்பட்டது. மதுரையின் புகழுக்கு ஒரு சான்று ஆகும். சரியா? நான் முதல்லயே சொன்ன மாரி தான். ரொமானிய நாணயங்களும், அதுக்கப்புறம் பிற நாட்டு நாணயங்களும் அந்த காலத்திலேயே மதுரையில மட்டும் தான் அச்சடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு மதுரை வந்து புகழ்பெற்ற ஒரு நகரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து ஒரு கேள்வியா கேட்பாங்க. தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா கேட்பாங்க. ரோமானிய நாணயங்கள், பிற நாட்டு நாணயங்கள் எங்கு அச்சடிக்கப்பட்டது? அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்பன்னா நீங்க மதுரை அப்படின்னு வந்து சொல்லணும். நம்ம பாட்டுக்கு வேற ஏதாவது வெளியூரு, வேற எங்கிட்டா வெளிநாடு பேர வந்து போட்டுறக்கூடாது. அடுத்து புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்றாசிரியரான மெகஸ்தனிஸின் குறிப்புகளில் மதுரையை பற்றிய தகவல்கள் உண்டு. சரியா? மெகஸ்தனிஸ் அதாவது கிரேக்க வரலாற்றாசிரியர். மெகஸ்தனிஸ் அப்படிங்கிறவர் வந்து கிரேக்க வரலாற்றாசிரியர். அவருடைய குறிப்புகள்ல மதுரைய பத்தி எழுதியிருக்காரு. சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் யாருன்னா, மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் மதுரையை பற்றி தனது அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது மௌரிய வம்ச அரசர் சந்திரகுப்தருடைய அமைச்சர் இவரு சாணக்கியர் அப்படிங்கிறவரு. இவருடைய அர்த்த சாஸ்திரத்துல மதுரையை பத்தி குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து மதுரை நகரை சுற்றிலும் இருந்த அகழியில் யானைகள் கூட செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்க பாதைகள் அமைக்கப்பட்டிருந்தன. இவ்வாறு மதுரை பண்டைய காலத்தில் சிறப்புற்று திகழ்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மதுரைய சுத்தி அகழிகள் இருக்கும். அகழிகள்னா, இந்த தண்ணி விட்டு அதுல முதலைகள்லாம் விட்டுருப்பாங்க. சரியா? அதுக்கு கீழ சுரங்கங்கள் வச்சிருக்காங்க. இவங்க மட்டும் ஆப்பரேட் பண்ற மாரி. கோட்டையிலேருந்து வெளிய போறதுக்கு, வரதுக்கு சுரங்கங்கள் வச்சிருக்காங்க. அந்த சுரங்கங்கள் எவ்வளோ பெருசு இருந்திருக்குன்னா, இப்ப இந்த காலத்துல நம்ம சுரங்கங்கள் பார்த்துருக்கோம். எப்படின்னா, சின்னமா இருக்கும். ஒரு ஆள் வந்து குனிஞ்சு தான் அந்த சுரங்கத்துக்குள்ளே போ முடியும். அந்த மாரி இருக்கும். ஆனா, அந்த காலத்துல எப்படி சுரங்கங்கள் அமைச்சிருக்காங்க அப்படின்னா, யானை மேல ஒருத்தர் வந்து உட்கார்ந்துட்டு போனாலும், அந்த சுரங்கத்துக்குள்ள முடியுமாம். எந்த ஒரு தடையும் இல்லாம. அந்த அளவுக்கு எதுக்கு கீழ? அகழிக்கு கீழ. ஆல்ரெடி அகழி. அதுக்கு மேல தண்ணி, அதுக்கு மேல மொதல. அதுக்கு கீழ, அந்த அகழிக்கு கீழ யானைகள்லாம் உள்ள போற அளவுக்கு சுரங்கப்பாதை வந்து அந்த காலத்திலேயே வந்து அமைச்சிருந்திருக்காங்க. அப்ப எவ்வளவு பெரிய வளர்ச்சியா இருந்திருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. இப்ப பூம்புகார் பத்தி பார்த்தாச்சு. மதுரைய பத்தி பார்த்தாச்சு. அடுத்து காஞ்சி. காஞ்சிய பொறுத்தவரைக்கும் கல்வியில வந்து சிறந்த நகரம்னா அது காஞ்சி தான். கல்வி கற்பதற்கான இடத்தினை பள்ளி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரியா? இந்த மாரி பள்ளிகள் வந்து அந்த காலத்துல எங்கே அதிகமா இருந்துச்சுன்னா, காஞ்சிபுரத்துல தான் இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. காஞ்சி நகரில் தான் முதலில் ஏராளமாக அமைக்கப்பட்டன. இந்த பள்ளிகள் இந்த மாதிரி படிக்கிற இடங்கள் வந்து எங்க இருக்குன்னா, காஞ்சிபுரத்துல தான் முதல்ல ஏராளமா அமைச்சிருக்காங்க. சமணர் அமைத்த பள்ளிகள் சமண மாணவர்களும், புத்தர் விவ புத்தர் விகாரங்களில் புத்த விகாரங்களில் புத்த மாணவர்களும் அதாவது சமணர் மாணவர்களுக்கு சமணர் உள்ள பள்ளிகள். அதுக்கப்புறம் புத்த மாணவர்களுக்கு புத்த பள்ளிகள். அந்த மாரி வந்து இருந்திருக்கு. சரியா? நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்றாசிரியரான யுவான் சுவாங் அப்படிங்கிற சீன வரலாற்று ஆசிரியர். இவர் எங்க எங்க படிச்சிருக்காருன்னா, நாலந்தா பல்கலைக்கழகம். அது எங்க இருக்குன்னா, பீகாருக்கு பக்கத்துல அந்த சைடு இருக்கு இந்தியால. இத அங்க படிச்ச யுவான் சுவாங் வந்து கூடுதல் படிப்புக்காக, அதாவது அங்க படிச்சுட்டு, அங்க பிஇ பண்ணியிருக்காரு, பேச்சுலர் டிகிரி பண்ணியிருக்காருன்னு வைங்களேன், மாஸ்டர் டிகிரி பண்றதுக்கு காஞ்சியில இருக்கிற இந்த கடிகைக்கு வந்திருக்காரு. காஞ்சியில் உள்ள கடிகை அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த புத்த பள்ளிகள்லயும், சமண பள்ளிகள்லயும் தன்னோட கூடுதல் படிப்ப வந்து படிச்சிருக்காரு. அப்ப பார்த்துக்கங்க, எந்த அளவுக்கு நம்ம வந்து கல்வியிலயும் வந்து சிறந்து விளங்கியிருக்கோம் அப்படிங்கிறத. அடுத்து பாருங்க தகவல் பேழை. புகார் துறைமுக நகரம். புகார் அப்படிங்கிறது துறைமுக நகரம். மதுரை அப்படிங்கிறது வணிக நகரம். காஞ்சி அப்படிங்கிறது கல்வி நகரம். சரியா? இதான் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு வரோம். இதான் வந்து பேசிக். இதான் ஓவர்வியூ. இத வந்து மைண்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கவிஞர் காளிதாசர் கூறுகிறார். சரியா? இதெல்லாம் எழுதிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இத வந்து அப்படியே கேட்பாங்க. நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொன்னவர் யாரு? அப்படின்னு கேட்பாங்க. காளிதாசர். அதுக்கப்புறம் கல்வியில் கரையில்லாத காஞ்சி.
அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? நாயன்மார்களுள் முதன்மையானவரான திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காரு. சரியா? திருநாவுக்கரசர். அதாவது கல்வியில் கரையில்லாதது காஞ்சி அப்படின்னு யார் சொன்னது யார் அப்படின்னு கேட்பாங்க. திருநாவுக்கரசர். அதுக்கப்புறம் புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என சீன வரலாற்றாசிரியரான யுவான் சுவாங் கூறியிருக்காரு. நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? யுவான் சுவாங் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தில படிச்சுட்டு திரும்ப காஞ்சிக்கு வந்து மேற்படிப்புக்காக வந்தாருன்னு அவர் என்ன சொல்றாருன்னா, புத்தகயா, சாஞ்சி மாதிரி 7 இந்திய புனித தலங்கள்ல காஞ்சியும் ஒண்ணு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அடுத்து தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரமும் காஞ்சி ஆகும். சரியா? தர்மபாலர் தொண்டை நாடுகள்ல உள்ள மிக பழமையான நகரம் காஞ்சி தான். அதுக்கப்புறம் தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் போன்ற சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்த வாழ்ந்துள்ளனர். இவங்கலாம் வந்து காஞ்சியில பிறந்து வாழ்ந்தவங்க. போதி தர்மரே வந்து காஞ்சியில பிறந்து தான் அதுக்கப்புறம் போய் சீனால தற்காப்பு கலைகள்லாம் வந்து சொல்லிக் குடுத்திருக்காரு. இச்செய்திகள் மூலம் காஞ்சியின் கல்வி சிறப்பை நாம் அறியலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் காஞ்சி கோயில் நகரம். காஞ்சி அப்படிங்கிறது வந்து கோயில்களின் நகரம். சரியா? இப்ப நம்ம மதுரைய வந்து எப்படி தூங்கா நகரம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மாரி காஞ்சி வந்து கோயில்களின் நகரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்கு உள்ள கைலாசநாதர் கோயில் புகழ் பெற்றது. அங்கே உள்ள கைலாசநாதர் கோயில் வந்து புகழ் பெற்றது. பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன் இந்த கற்கோவிலை கட்டினார். பிற்கால பல்லவ மன்னன், அதாவது காஞ்சிபுரம் வந்து பல்லவர்களுடைய அந்த பேஸ்ல உள்ளனால, பிற்கால பல்லவ மன்னன் தான் இந்த கைலாசநாதர் கோயில கட்டியிருக்காரு. அது வந்து ஒரு கற்கோயில் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? இந்த பாக்ஸுக்கு நம்ம லாஸ்ட்டா வரலாம். அடுத்து பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடவரை கோயில்கள் கட்டப்பட்டன. பல்லவர்கள் காலத்துல தான் இந்த குடவரை கோயில்கள் வந்து நெறைய வந்து கட்டுனாங்க. அதாவது ஒரு மலை இருக்குன்னா, அத கொடைஞ்சு கோயில் கட்டுறது. சரியா? பாறைகள அடுக்கி, கற்கள அடுக்கி நம்ம தஞ்சை பெரிய கோயில் மாதிரி இல்லாம, குடவரை கோயில்கள். அதாவது ஒரு மலை இருக்குன்னா, அத வந்து கொடைஞ்சு மாமல்லபுரம் மாதிரி, இந்த மாதிரி கொடைஞ்சு கட்டுற இந்த குடவரை கோயில்கள யார் அதிகமா கட்டுறதுன்னா, பல்லவர்கள் காலத்துல தான் அதிகமான இந்த மாரி குடவரை கோயில்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை காஞ்சியில் தான் கழிச்சிருக்காரு. பௌத்த துறவியான மணிமேகலை வந்து தன்னோட இறுதி காலத்த வந்து காஞ்சிபுரத்துல தான் வந்து கழிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. வேளாண்மை சமூகத்தில் நீர் மேலாண்மைக்கும் முதன்மையான இடம் உண்டு. காஞ்சிபுரம் தான் வந்து வேளாண்மை சமூகத்தில் நீர் மேலாண்மைக்கு முதன்மையான இடம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. காஞ்சி நகரை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான ஏரிகள் வெட்டப்பட்டு நீர் தேக்கி வைக்கப்பட்டிருந்தது. காஞ்சிபுரத்தை சுத்தி நூற்றுக்கணக்கான ஏரிகள் வந்து வெட்டி அந்த காலத்திலே நீரை வந்து தேக்கி பாதுகாத்திருக்காங்க. இந்த ஏரிகள் கால்வாய்களுடன் இணைக்கப்பட்டிருந்தன. இன்றும் காஞ்சிபுரம் ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு தான் வந்து அழைக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோழர்களால் கட்டப்பட்ட கல்லணை காஞ்சிபுரத்தை சுற்றிலும் உள்ள